நம்ம ஒரு பெண்ணுக்கு எப்படி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வளர்க்கக்கூடிய மாடுக்கும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அந்த மாடை வந்து தன் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்ம இப்போ பின்னாடி நிற்கிற மாட்டுடைய பேர் வந்து விளாங்குடி சண்டியரா. இந்த மாடு பாருங்கள், திமிழே வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. காளையர்கள் வந்து இந்த மாடை தொடவே முடியாத அளவுக்கு அவ்வளோ காட்டமாக அந்த மாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த உரிமையாளர் சொல்கிறாங்க. நிறைய சேட்டை பண்ணுமா வாடிவாசலில், யாரையும் தொட விடாது, நிறைய பரிசுகளையும் இந்த மாடு வந்து நிறைய வாடிவாசலில் இறங்கி அள்ளிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக அந்த மாட்டு சம்மந்தமாக அந்த உரிமையாளர் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இந்த மாட்டுடைய சிறப்பு என்ன, அது சண்டியர்னு பேர் வைக்க என்ன காரணம், என்ன மாதிரிலாம் விளையாடும் உங்கள் மாடு களத்தில்? மாடு வந்து சின்ன பிள்ளைலேருந்து முதல் 2 நெல்லில் போய் அவுத்தோன்னே அப்போ தான் வாடி அலங்காநல்லூர் தான் போய் அவுக்குறான். அவுக்கிறப்ப நல்லா பிடிச்சா அப்படி மாடு பிடிச்சி நிறையா மாடு பிடிச்சிட்டு கார் வாங்குற கண்டிஷன் இருக்கா. அப்படி கடைசி ஃபைனலில் 2 மாடு பிடிச்சாதான் காரு அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மாடை பிடிக்கிறா. அப்படி மாடை பிடிச்சோன்னே தலைகளாக சுற்றி தூக்கி அடித்து மாடு தூக்கி பரட்டி எரிஞ்சிட்டு திருப்பி அந்த கார் வாங்கும்போது சொல்லுவா அப்படி. ஆனால் மாட்டுக்கு வந்து தான் பரிசு கொடுக்கணும். அவங்க வந்து இந்த பையன் கார் வாங்க போகிறேன் அப்படின்றக்காக அந்த பையனுக்கு கார் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு திருப்பி அந்த பையன் சொன்னாப்புல. திருப்பி 3 நாள் அந்த மாடு நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு, செய்தியில் எல்லாத்துலேயும் வந்துருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த நான் மாடு பிடிச்சேன், இவ்வளோ மாடு பிடிச்சேன், எனக்கு பெருசாகவே தெரியல, இந்த ஒரு மாட்டில் தான் நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் மாடு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி 3 நாளாகவே இந்த டிவியில் போட்டு அந்த மாடு பிடிச்சதையும் அந்த கார் வாங்க போகும்போது முதற்கொண்டு இந்த மாட்டை காமிச்சு தான் என் காரே கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கும். அது பாட்டு வரும், கட்டி பிடிச்சி தான் கணக்கில் கழட்டிடும். இது வரைக்கும் இது யார் பிடிமாடுன்னு இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அறிவிச்சதே கிடையாது. நல்லா விளையாடும். போனோன்னா நல்லா வாடியிலேருந்து உள்ள அவுத்தோன்னே நல்லா விளையாடும். வீட்லேயும் அதே போல் செல்லாப்பில் வீட்டில் யாரையும் ஒன்றும் சொல்லாது. அதே போல் அவுத்தோன்னே வெளியில் போனோன்னே அது பாட்டு நின்றுக்கிறோம். வெளியில் போய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடன்ற அவசியம்லாம் இல்லை. வெளியில் போனால் எல்லாம் கூட தாண்டவும் நடந்தே வரும். நம்ம மாடுக்கு கையில் பிடிச்சிக்கிறலாம். 2வது நாங்கள் மாடு வளர்க்குறது வந்து இன்றைக்கி நேற்று கிழமை வளர்க்கல. நாங்கள் பாரம்பரியமாக தாத்தாவுக்கு முன்னாடி 3-4 தலைமுறையாக நாங்கள் மாடு வளர்த்துட்டு வரோம். இப்போ தான் அந்த வாடி இதை பரிசு இதெல்லாம் போடுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் நடந்தே பிடிச்சி போவோம். இங்கேருந்து சிராவயல், கண்டுப்பட்டி, அலங்காநல்லூர், கட்டிக்குளம், பெரும்பச்சேரி இதுக்கெல்லாம் நடந்தே பிடிச்சி போவோம். கட்டிச்சோரை தூக்கி தலையில் கட்டிக்கிட்டு நடந்து பிடிச்சி போய் அவுத்து வருவோம். அன்றைக்கி ஒரு வேட்டு துண்டு தான் போடுவாங்க. எங்களுக்கு மரியாதை அந்த ஒரு வேட்டு துண்டுக்காகத்தான் மாடு வளர்த்துக்கணும். இன்றைக்கி நிறையா வந்து ப்ரைஸுகள், காரு, பைக்கு அது இதுன்றக்காக எல்லோரும் மாடு வளர்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு பேருக்கு அந்த காலத்தில் நம்ம மாடு வளர்க்குறோம், நம்மகிட்டையும் ஒரு மாடு இருக்கணுன்றக்காக நாங்கள் மாடு இன்றைக்கி வரைக்கும் வளர்த்துக்கிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் மாடு இல்லாமல் இருந்த காலமே கிடையாது. எப்போயுமே நம்ம மாடு வச்சுருப்போம். மாடு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நீங்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க. ஏன் அவ்வளோ மாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், என்ன காரணம்? அதான் நம்ம தாத்தா பாட்டம் அந்த காலத்துலேருந்து நம்ம பரம்பரையாக அந்த காலத்தில் வந்து சல்லிட்டு மாடலாம் யாருமே இருக்காது. இன்னார் வீட்டில் சல்லிக்கட்டு மாடு இருக்குனாலே அதுக்கு ஒரு கௌரவம். ஒரு பிரசிடண்ட் வீட்லையோ, ஒரு எம்எல்ஏ வீட்லையோ, ஒரு எம்பி வீட்லையோ அந்த காலத்தில் மாடு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நாங்கள் மாடு வச்சுருந்தோம். அப்போ இன்னார் வீட்டில் இந்த சல்ட்டு மாடுக்காரங்க வீடா அப்படின்ட்டு கேட்டால் யாருமே பேர் அட்ரஸும் சொல்ல தேவையில்லை. இந்த சல்ட்டு மாடு வீட்டுக்காரங்களா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிற அளவுக்கு நமக்கு நேம். இந்த மாட்டுடைய திமிலை பார்க்கும் பொழுது எங்களுக்கே பக்கத்தில் போவே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். களத்தில் எப்படி விளையாடும்னே? இந்த வருஷம் எந்த வாடியில் இறக்க போகிறீங்க நீங்கள்? இந்த வருஷம் வந்து மெயின் வந்து அவனியாவரமும் அலங்காரில் இறக்கலான்னு இருக்கோம். ஆனால் பாலமேடு 3க்குமே நம்ம அவுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் டோக்கன் சூழ்நிலை இப்போ ஆன்லைனு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கிடைக்க மாட்டேங்குது. பெரிய விஐபிலாம் வாங்கிடுறாங்க. நம்மளுக்கு போன பீரியடில் கூட வந்து ஏடிஎம்கே பீரியடில் ஓரளவுக்கு நல்லா செஞ்சாங்க. ஏன்னா அவங்க பழைய ஆளுங்க, இவங்கெல்லாம் பரம்பரையாக மாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாடு நம்ம கொண்டு போகணுன்னு நான் பேரை பார்த்தோன்னே இவங்க பழைய ஆளுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ வர்றவங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களுக்கு செல்வாக்குள்ளவங்களுக்காக தான் டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் டோக்கன் கிடையாது, சிரமமாக தான் இருக்குது. இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எப்படின்றத பார்க்கணும். திமிழ் வந்து இது இயற்கையாகவே இது மாட்டுக்கு பேர் உம்பளை பேர் வச்சேருன்னு பேர். இது இயற்கையாகவே அந்த மாதிரி வந்துடுது. நம்ம அதனுடைய வளர்ப்புனா திமிழில் இருக்கும். ஆனால் திமிழ் பார்த்தோன்னே எல்லாருமே கட்டி பிடிக்க ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் சிமிழில் மாட்டை பிடிச்சா பிடிக்க முடியாது, இந்த மாட்டு நல்லா சிமிழ் இருக்குது, இதை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி கட்டுவாங்க. ஆனால் கட்டினா ஒரே சுற்றில் கழட்டி தூக்கி எறிஞ்சிடும், இல்லை குத்தி தூக்கி எறிஞ்சிடும். இந்த மாதிரி எங்கேயாச்சும் நிறைய இடத்துல செஞ்சுருக்கு. ஒரு இடத்துல கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுற்றுக்கு மேலே அதை வச்சுருந்ததே கிடையாது. அதை கட்டி பிடிப்பாங்க. அதான் அந்த சிம்மில் பார்த்தோன்னே ஆசைப்பட்டு ஆகா நல்ல சிம்மில் கட்டி பிடிக்கிறீங்க, நல்லா தோதா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க. கட்டின சொருக்கு அங்கனே சுற்றி கழட்டி குத்தி தூக்கிங்க. நிறைய பேருக்கு குத்து வாங்கியிருக்காங்க, அதிக பேருக்கு குத்து வாங்கியிருக்காங்க. அதே போல் கால்ட்டையும் தூக்கி அடிச்சு சிம்மில் கால் வச்சா காலை தூக்கி அடித்து அவங்க கழட்டிடும். கண்டிப்பாக அதே இது வரைக்கும் இதை வந்து தொட்டு நின்று தொட்டவங்க கூட அடி வாங்கிட்டு அதோட அடுத்த மாடு பிடிக்காத அளவுக்கு தான் போயிருக்காங்க.
யாருமே இந்த மாடை பிடிச்சிட்டு அடுத்த மாடு போய் பிடிக்கின்ற எய்மே வராது. அதோட அப்படியே அதை முடிச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கோம். என் பேர் நரசிங்கம், லாங்குடி.